வணக்கம் நண்பா. பொதுவாகவே உங்களுடைய ஃபோன் கூட வர சார்ஜர் கேபிளை நீங்கள் கொஞ்ச நாள் பயன்படுத்துறதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமைக்கு தான் வரும். அப்போ வந்து நீங்கள் இதை தூக்கி போட்டு வேறு ஏதாவது டூப்ளிகேட் சார்ஜர் இல்லாட்டா வந்து புது சார்ஜரை வாங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோன் கூட வர ஒரிஜினல் சார்ஜனுடைய கெப்பாசிட்டி வந்து நீங்கள் வேறு எந்த டூப்ளிகேட் சார்ஜர் கேபிள் வாங்கினாலும் கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் புதுசாக இதே மாதிரி ஒரிஜினல் சார்ஜர் கேபிள் வாங்க போகிறீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ தான் நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்கிக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய சார்ஜர் கேபிள் வந்து டேமேஜ் ஆகாமல் எப்படி பாதுகாத்துக்கொள்வது, கொஞ்சம் உங்களுடைய சார்ஜர் கேபிள் வந்து டேமேஜ் ஆகிருக்குதுன்னா அதை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கொள்வது, இல்லாட்டா வந்து இதுமாதிரி மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகிட்டுருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் எப்படி சரி செய்வது என்ற 3 ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் இல்லாட்டா வந்து ஆஃப்லைனில் வந்து இது மாதிரி ரப்பர் வந்து கிடைக்கும். இந்த ரப்பரை வந்து நீங்கள் இது மாதிரி உங்களுடைய சார்ஜரனுடைய மூலையில் வந்து இது மாதிரி போட்டு வைக்கிறது மூலம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வளையுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிள், இது மாதிரி வளையும் போது அந்த வளைவில் வந்து உங்களுடைய சார்ஜர் கேபிள் வந்து ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் பேனலெல்லாம் இது மாதிரி ஸ்ப்ரிங் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மாதிரி டேமேஜ் ஆன இடத்துல வந்து நல்லா வந்து வச்சு இப்படி சுற்றுங்க. இது மாதிரி க்ளீனாக சுற்றுறதுக்கப்புறம் என்ன பண்ணி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிளாக் டேப் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் டேப் வச்சு நல்லா வந்து இது மேலே உணர்வு சுற்றுங்க. சுற்றுறதுக்கப்புறம் இது மாதிரி க்ளீனாக வந்து உங்கள் கேபிள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஹீட் சிங்க் டியூப்னு சொல்லிட்டு கிடைக்கும் எலக்ட்ரிக் ஷாப்பில், வாங்கிட்டு அது மேலே வச்சு நல்லா வந்து ஃபயர் பண்ணுறோங்க. இது மாதிரி ஃபயர் பண்ணதுக்கப்புறம் க்ளீனாக வந்து உங்களுடைய சார்ஜர் கேபிள் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் வளைச்சாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு ஒயரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய கேபிளை வந்து நல்லா வந்து கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருந்து டேமேஜ் ஆகிதோ அங்கே வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கேபிளில் இருக்கிற ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இது மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மாதிரி தான் க்ளீனாக 4 ஒயர் வந்து வரும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா கேப்பு, அந்த கேப்பை வந்து க்ளீனாக இது மாதிரி வச்சு ஓப்பன் பண்ணிங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த பின்னை வந்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் நம்ம கேபிள் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கேபிளில் இருந்து அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிங்க. இது மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் க்ளீனாக வந்து சால்டரில் வைக்கலாம், இல்லாட்டா வந்து நீங்கள் கடையில் கூட கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு முறை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி அந்த பின்னை வச்சுட்டு க்ளீனாக வந்து சால்டர் பண்ணிக்கிறோம். இது மாதிரி சால்டர் பண்ணதுக்கப்புறம் தெளிவாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கேப்புக்கு பார்த்தீங்களா, கேப்பை வச்சுட்டு அது உள்ளே வந்து கொஞ்சம் குளுகன் வந்து ரொப்பிட்டு க்ளீனாக வந்து க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேபிள் வந்து புது கேபிள் மாதிரி மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன 3 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.